Hi friends, welcome to samachupaarutastejoru. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய்பொடிமாஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ்க்கு இன்றைக்கி நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோலோடைய 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி இந்த வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். வாழைக்காயோட தோல் கருத்துருச்சுன்னா வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. வாழைக்காய் ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்போ தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது கேரட் திருவுறதை வச்சு இந்த வாழைக்காவையெல்லாம் திருவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் அப்படி என்ன டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம எக்கு பொடிமாஸ் பண்ணுவோம்ல, அந்த டேஸ்ட் இதில் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. வாழைக்காவை எப்போ பார்த்தாலும் வறுவல் பொரியல் இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொடிமாஸ் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி காரமான குழம்பு வகைகள்லாம் செய்கிறப்போ இந்த வாழைக்காய் பொடிமாஸ் செஞ்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி ஈட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.